பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயம் குறித்து தான் பார்க்க போறோம். சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பாவுமே இது வெளியாகியிருக்கு. இன்னைக்கான நியூஸ் பேப்பர்ல இது குறித்து நிறைய செய்திகள் இடம்பெற்றிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு வேலை பெறுவதற்காக மதம் மாறுவது, மதம் மாறி இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்ட அந்த ஜாதி அடிப்படையிலான சர்டிஃபிகேட்ட வாங்கி அதில பயனடைவது, அல்லது வேறு மதத்தில் இருந்து கொண்டு இந்து மதத்துக்கான அந்த பட்டியல் சமூகத்துக்கான சர்டிஃபிகேட் வாங்கி பயன்பெறுவது, இது போன்ற விஷயங்கள் அரசியலமைப்பு சட்டத்தையே மோசடி செய்யும் வேலை, சீர்குலைக்கும் வேலை அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு குடுத்திருக்காங்க. என்ன வழக்குல இந்த தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் குடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில 2015ல செல்வராணி அப்படின்றவங்க அரசு வேலைக்கு அப்ளை பண்ண ட்ரை பண்றாங்க. அப்போ எஸ்சி பட்டியல்ல அவங்க எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவங்க. எஸ்சி பட்டியல்ல நமக்கு அந்த சர்டிஃபிகேட் இருந்தா, அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா அந்த வேலை கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தந்தை வள்ளுவர் சமூகத்தை சேர்ந்தவர். வள்ளுவர் சமூகம் அப்படின்றது பட்டியல்ல வரக்கூடிய ஒரு சமூகம் தான். பட்டியல்ல நிறைய சமூகங்கள் வருது. பறையர்ஸ் வராங்க, தேவேந்திர குல வேளாளர்கள் வராங்க, அருந்ததியர் வராங்க. இப்படி நிறைய சமூகங்கள் பட்டியல்ல வராங்க. அதுபோல வள்ளுவர் அப்படின்ற ஒரு சமூகமும் பட்டியலுக்குள்ள தான் வருது. ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு சமூகமாக அந்த சமூகம் அறியப்படுது. அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால எஸ்சி சர்டிஃபிகேட் அவங்க கேட்டு அப்ளை பண்றாங்க பாண்டிச்சேரி அரசாங்கத்துக்கிட்ட. ஆனா பாண்டிச்சேரி அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுடைய தாய் கிறிஸ்டியன், உங்களுடைய தந்தை தான் ஹிந்து. ஸோ இது நம்ம கொடுக்க முடியாது. அதுவுமே உங்க தந்தை கன்வெர்ட்டட் ஆயிட்டாங்க. ஸோ அதனால நம்ம அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி அரசாங்கம் அதை நிராகரிக்கிறாங்க. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் செல்வராணி வழக்கா போட்டு அதை மூவ் பண்ணுறாங்க. உயர்நீதிமன்றமே அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. இது தவறான ஒரு விஷயம். ஜாதி சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லி பாண்டிச்சேரி அரசாங்கத்தை நம்ம வலியுறுத்த முடியாது. இது தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுறாங்க. உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பை, அதாவது தள்ளுபடி பண்ண அந்த தீர்ப்பை சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க செல்வராணி. சுப்ரீம் கோர்ட்டில் நேற்று அந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. நீதியரசர்கள் பங்கஜ் மிட்டல் மற்றும் ஆர் மகாதேவன் அவர்கள் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தாய் கிறிஸ்டியன், உங்களுடைய தந்தை ஹிந்துவாக இருந்து கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆயிட்டாங்க. நீங்கள் பிறந்ததிலிருந்தே, அதாவது செல்வராணி அப்படின்றவங்க பிறந்ததிலிருந்தே கிறிஸ்டியனாக அந்த அந்த முறையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஞானஸ்தானம் பெற்றவங்க அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் பட்டியல் சமூகத்துக்கான அந்த சான்றிதழை வாங்கி அரசாங்க வேலையில் போவது அரசியலமைப்பு சட்டத்தையே சீர்குலைக்கும், மோசடி செய்யும் வேலை அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் ஹிந்து முறையை தான் பின்பற்றுறோம் அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உங்களை அந்த சமூகத்தை, வள்ளுவர் சமூகத்தை சேர்ந்தவங்க உங்களை வள்ளுவர் சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கல. நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக தான் அறியப்படுறீங்க. இந்த சர்டிஃபிகேட் பெறுவதற்காக நீங்கள் இந்து முறைகளை ஃபாலோ பண்ணுறீங்களே தவிர்த்து, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஃபேமிலி அப்படின்றது முழுக்க முழுக்க கிறிஸ்துவ முறைப்படி தான் இருக்குது. அதனால் உங்களுக்கான இந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்க சொல்லி எங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கன்வெர்ட் ஆகிட்டீங்க, அதாவது இந்து மதத்துலேருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு கன்வெர்ட் ஆகிட்டிங்கன்னா, திரும்ப நீங்கள் ஹிந்து மதத்தை ஃபாலோ பண்ணுறதுனாலேயே நீங்கள் ஹிந்து அப்படின்னு ஒத்துக்க முடியாது. ஒரு பொது நிகழ்ச்சி வச்சு நீங்கள் இந்த மதத்துக்கு மாறி இருக்கணும். அது இல்லாமல் வேறு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரிய சமாஜம் இருக்கு இல்லையா, அந்த சமாஜத்தின் மூலியமாக மாறி நீங்கள் பதிவு செஞ்சுருக்கணும். இது போன்ற எந்த நிகழ்வுகளுமே நடக்கலை. அது மட்டும் இல்லாமல் வள்ளுவர் சமூகமும் உங்களை அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்னு ஏற்றுக்காத ஒரு சூழலில் நீங்கள் இந்த வழக்கை கொண்டு வந்திருக்கிறது அப்படின்றது சரியான ஒரு முறையாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. இது தொடர்ச்சியாக இது ஒரு கேஸு. இது தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசியலில் இந்திய அரசியலில் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஃபாலோ பண்ணுறது எல்லாமே கிறிஸ்துவ முறைப்படி இருக்கும். அவங்க குடும்பம் ஃபுல்லாகவே கிறிஸ்துவ முறைப்படி தான் எல்லாமே செய்வாங்க. அவங்களுடைய ப்ரேயர் எல்லாமே கிறிஸ்துவ முறைப்படி தான் இருக்கும். ஆனால் அவங்க பேர் ஹிந்து பேராக இருக்கும். அவங்க எஸ்சி பட்டியலில் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க ஃபாலோ பண்ணுறது எல்லாமே கிறிஸ்துவ முறைகளை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இது ஒரு சட்டப்படி இது ஒரு தவறான ஒரு விஷயம் அப்படின்றதான் நீதியரசர்கள் இப்பொழுது பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயமும் தமிழ்நாடு அரசியலில் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசைவாணி பாடகர் இசைவாணி அவங்களுடைய அந்த பாட்டு ஐயப்பன் குறித்து அவங்க பாடிய பாடல் சர்ச்சையாக மாறி இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இசைவாணி தானே பேர் வச்சிருக்காங்க, அது ஒரு ஹிந்து பேர் தானே இருக்கு, இந்து பேர் மாதிரி தானே இருக்கு. ஸோ ஒரு மதத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த மதத்தை கிரிட்டிசைஸ் பண்ணால் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்து மதம் விமர்சனங்களுக்கு உட்பட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா மதங்களுமே இங்கே விமர்சனங்களுக்கு உட்பட்டது தான். அதில் நம்மளுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஒரு
தீசிஸும் ஒரு ஆன்டி தீசிஸும் மோதி தான் ஒரு சிந்தசிஸ் அப்படின்ற ஒரு எதிர்கருத்து, ஒரு ஒரு வலிமையான ஒரு கருத்து வந்து உருவாகும் அப்படின்றதுல வந்து நான் உறுதியாக நம்புகிறேன். ஸோ அதனால் எல்லா மதங்களும் எல்லா விஷயங்களுமே வந்து இங்கு விமர்சனங்களுக்கு உட்பட்டது தான். அதுக்கு ஒரு எல்லை இருக்குது அப்படின்றது தான் நம்ம ஒரு பவுண்டரி இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு பவுண்டரி இருக்குது. இப்போ எங்கே பிரச்சனை, இசைவாணி அவர்கள் மீது எனக்கு மரியாதை உண்டு. ஏன்னா வந்து அடித்தட்டிலிருந்து ரொம்ப லோ லெவலில் இருந்து இன்றைக்கி தமிழ்நாடு அளவில் தெரியக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பாடகியாக இருக்காங்க. நல்ல குரல் வளம், அதெல்லாம் வந்து நம்மளுக்கு மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. அவங்களுடைய அந்த உழைப்பு, அவங்களுடைய அந்த வளர்ச்சி அதெல்லாமே நம்ம மதிக்கிறோம். அது 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 வேற விஷயம். ஆனால் இசைவாணி அவர்கள் எங்கே தவறு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து மதத்தில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் மூலியமாக அதை வந்து வெளிப்படுத்துகிறாங்க இல்லையா, இது ஓகே. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசுநாதரை வந்து ப்ரைஸ் பண்ணுற மாதிரியான நிறைய பாடல்கள் பாடுறாங்க. ஸோ இங்கே தான் கான்ட்ரடிக்ட் ஆகுது. நீங்கள் வந்து எல்லா மதங்களையுமே வந்து விமர்சனம் பண்ணுறீங்க, எல்லா மதத்துலையுமே வந்து பெண்களுக்கான அந்த ஒரு ஒரு அடிமை தனம் இருக்குது அப்படின்னு நீங்கள் விமர்சனம் பண்ணிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ரொம்ப சூப்பராக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சேர்ந்து கைத்தட்டலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு மதத்தை வந்து கார்னர் பண்ணி டார்கெட் பண்ணி இன்னொரு மதத்தை வந்து நான் ப்ரைஸ் பண்ணுவேன், இன்னொரு மதத்தை வந்து நான் வளர்ப்பதற்கான வேலைகளை பார்ப்பேன் அப்படின்றது வந்து ஒரு அரசியல் தெரியாத, இந்த விஷயத்துக்குள்ளே வராத ஒரு காமன் மேன் பார்த்தா கூட என்ன நினைப்போன்னா, என்ன இது இது இப்படி பண்ணுறாங்க, ஒரு கிறிஸ்தவர் வந்து நம்மளுடைய மதத்தை இப்படி பேசுகிறாங்களே, இப்போ என்ன தப்பாயிடுது, இப்போ அங்கே இல்லையா பிரச்சனை, இப்படின்லாம் வந்து அரசியல் தெரியாத ஒரு காமன் மேனே வந்து ஒரு அரசியல் நோக்கி தள்ளப்படும். அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் வந்து ஒரு ஒரு மோதல் போக்கை வந்து இது உருவாக்கும், ஒரு வெறுப்பு உணர்வு வந்து உருவாக்கும். ஸோ சமூகத்தில் அறியப்படக்கூடிய ஒரு பிரபலங்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக அணுகக்கூடிய விஷயங்களை ரொம்ப சென்சிட்டிவாக அணுகணும். சும்மா ஏதோ வந்து மேடைகளில் சினிமா பாட்டு பாடுற மாதிரி வந்து சென்சிட்டிவான விஷயங்களை வந்து பாடிட்டு போகக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு சமூக பொறுப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை ரொம்ப கான்சியஸாக பண்ணுங்க அப்படின்றதான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது. சரி, விஷயத்துக்குள்ளே வரும். இசைவாணி வந்து இந்து பேர் தானே இருக்குது. ஸோ அவங்க வந்து இந்த மதத்துக்குள்ளே இருந்துட்டு இந்த மதத்தை வந்து விமர்சனம் பண்ணலாம் இல்லையா, ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனைனா, அவங்க பேர் தான் ஹிந்துவாக இருக்குது, ஆனால் அவங்க ப்ராக்டிஸிங் முறை இருக்கு இல்லையா, அவங்க அவங்க பின்பற்ற வழிமுறை இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து கிறிஸ்துவ முறைப்படி இருக்குது அப்படின்றது தான் எங்கள் பிரச்சனை. ஸோ இதை தான் வந்து நீதிமன்றம் சொல்லுது. நீங்கள் வந்து மாறினா அந்த பக்கம் போயிடுங்க, ஒரு வழியாக கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி அந்த பக்கம் போயிடுங்க, பேர் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு அந்த பக்கம் போயிடுங்க. இருந்தீங்கன்னா இதுக்குள்ளே இருங்க, இதுக்குள்ளே இருந்துக்கிட்டு சீர்திருத்த வேலைகளை பாருங்கள், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த பக்கமும் ஒரு காலை வச்சுக்கிட்டு இந்த பக்கமும் ஒரு காலை வச்சுக்கிட்டு மக்களை வந்து ஒரு குழப்ப நிலையில் ஒரு ஒரு சமூகத்தில் ஒரு 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 பிரச்சனையை வந்து ஏற்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை வந்து வந்து செய்ய வேண்டாம் அப்படின்றது தான் நீதிமன்ற இந்த தீர்ப்பின் அடிப்படையிலும் நம்ம சொல்கிறோம். ஜென்ரலாகவே நம்மளுடைய பார்வையாகவும் அதை தான் இருக்குது. ஸோ ஹிந்து எஸ்சிகளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அந்த உரிமைகளை வந்து கன்வெர்ட் ஆனவங்க பறிப்பதற்கான வேலைகளில் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு தொடர்ச்சியாக இந்திய சமூகத்தில் ஒரு குரலானது எழுந்துக்கிட்டே இருக்குது. நீதிமன்றமே வந்து அந்த விஷயத்தை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் நீதியரசர்கள். அரசு வேலையில் சேருவது போன்ற தனிப்பட்ட ஆதாயங்களுக்காக மதம் மாறுவது பெரும் மோசடி, அதை ஏற்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்து பட்டியலில் இருக்கக்கூடிய எஸ்சி மக்களுக்கான அந்த உரிமைகள் பறிபோகக்கூடாது அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நீதிமன்றமும் அதை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதை வந்து நம்ம ரெண்டு விஷயமா பார்க்கணும். ஒன்று, அந்த பக்கம் போகிறீங்கன்னா அந்த பக்கம் போயிடுங்க. இந்த பக்கம் இருக்கிறீங்க, இதுக்குள்ளே இருந்துக்கிட்டு உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அது சீர்திருத்தணும் முயற்சி பண்ணுறீங்கன்னா சீர்திருத்தம் பண்ணுங்கள், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த பக்கமும் காலை வச்சுக்கிட்டு இந்த பக்கமும் ஒரு காலை வச்சுக்கிட்டு இந்த மக்களுக்கான உரிமைகளை வந்து பறிச்சுக்கிட்டு ஸோ அந்த வேலைகளில் ஈடுபடாதீங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, சமூகத்தில் அறியப்படக்கூடிய பிரபலங்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவான மேட்டரை வந்து ரொம்ப சென்சிட்டிவாக வந்து அணுகணும். சினிமா பாட்டு பாடுற மாதிரி, அது கானா பாட்டு பாடுற மாதிரி பாடிட்டு போகக்கூடாது. அப்படி பாடிட்டு போனீங்கன்னா உங்களுக்கான கடுமையான எதிர்ப்புகள் வந்து வரதான் செய்யும். உங்களுக்கான பொறுப்புகள் இருக்குது, சமூகத்தில் உங்களுக்கான சில விஷயங்கள் இருக்குது. ஸோ சென்சிட்டிவாக வந்து ஒரு விஷயத்தை வந்து அணுகணும் அப்படின்றது என்னுடைய பார்வை. உங்களுடைய பார்வை என்ன? இந்த தீர்ப்பு மற்றும் இசைவாணி அவர்கள் பாடிய அந்த விஷயம், அது தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சை, இதெல்லாம் வந்து உங்களுடைய பார்வையில் எப்படியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம். ரொம்ப நன்றி. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு
இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.